வணக்கம். இப்போது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எவால்வ் பிராண்டோட ST302 அப்படிங்கிற 3 ஃபேஸ் பம்ப் ப்ரொடக்டரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த பம்ப் ப்ரொடக்டரை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜ் ப்ரொடக்ஷன், சிங்கிள் ஃபேஸிங் ப்ரிவென்ஷன், ஸோ ஃபேஸ் ரிவர்சல், அன்பேலன்ஸ்ட் வோல்டேஜ் அண்ட் ஓவர்லோட், ட்ரை ரன், இந்த மாதிரி ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம பம்புக்கான ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாமே இதில் வந்துட்டு இன்பில்டாக வந்துட்டு பண்ணியிருக்கோம். ப்ளஸ் இந்த ஸ்டார்டர் பம்ப் ப்ரொடக்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வித் வாட்டர் லெவல் கண்ட்ரோலோட வர ஒரு பம்ப் ப்ரொடக்டர். ஸோ இந்த வீடியோவில் இதோட ஓவர்வியூ தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இதுக்குள்ளே டெர்மினல் கனெக்ஷன்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இதை பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்கும், இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்கும். ஸோ அன்ஸ்க்ரூ பண்ணிவிட்டு ஜஸ்ட் இப்போ லிஃப்ட் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்ம ப்ராடக்ட் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ ஓப்பன் ஆனவுடனே பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் அப்படிங்கிறங்காட்டிக்கு ஃப்ளோட்டுக்கான டெர்மினல்ஸ் இங்கே இருக்கும். ஸோ அதே மாதிரி இன்புட்டுக்கான டெர்மினல்ஸ் RYB, அவுட்புட்டுக்கான டெர்மினல்ஸ் வந்து UVW அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்ஜ் ப்ரொடக்டர் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வந்துட்டு இதில் போர்டு வந்து இங்கே இருக்கும். ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா இன்னொன்று பைபாஸ் ஆப்ஷனும் கொடுத்துருப்போம். அந்த பைபாஸ் ஆப்ஷன் இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி கண்ட்ரோலர் வந்து ப்ராப்ளம் ஆகிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நீங்கள் பம்பை வந்துட்டு நார்மல் ஆன் ஆஃப் பண்ணி பம்பை ரன் பண்ணலாம். ஸோ இந்த கண்டிஷன் வந்து ஃபார் எமர்ஜென்சி ஸ்விட்சுக்காக மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் இதில் கனெக்ஷன்ஸ் இதில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்னென்ன மோட்ஸ் இருக்குது, அந்த மோட்ஸோட இண்டிகேஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 4 மோட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. ஸோ 4 மோட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. ப்ளஸ் இதில் வந்துட்டு 3 ஃபேஸ் வோல்ட் மீட்டர் அப்படிங்கிறது வந்து விஷயம் ஆகும். உங்களுக்கு அம்மீட்டர் வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். ஸோ இதெல்லாம் எங்கே டிஸ்பிளே ஆகும் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 3 LED இருக்குது. இந்த 3 LED இருக்குது. இந்த LED பார்த்தீங்கன்னா 3 ஃபேஸ் வோல்ட் மீட்டருக்கான LED. 3 ஃபேஸும் வந்துட்டு உங்களுக்கு RY, YB, BR ஸ்க்ரால் ஆகிட்டே இருக்கும், வோல்டேஜ் காமிச்சிட்ருக்கும். ஸோ நெக்ஸ்ட் திங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மோட் ஆப்ரேஷன்ஸ். என்ன மோடில் இருக்குது அப்படிங்கிற இண்டிகேஷன் வந்து இந்த மோட் LEDயில் உங்களுக்கு தெரியும். ஸோ என்ன கலர் எரிஞ்சால் என்ன மோடில் இருக்குது அப்படிங்கிற இண்டிகேஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு பம்ப் வந்து ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கா அப்படிங்கிற கண்டிஷன் வந்து செக் பண்ணுறதுக்காக இந்த பம்ப் கண்டிஷன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான இதெல்லாமே இங்கே வந்து என்ன கலர் கோடிங் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு காமிச்சிடும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த மோட் LED வந்து க்ளோ ஆகலை, மேனுவல் மோடில் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து செமி ஆட்டோமேட்டிக் மாற்றணும் அப்படின்னா இந்த ஆட்டோமேட்டிக் AM ஆட்டோ மோட் பட்டன் ப்ரெஸ் பண்ணேன்னா நான் செமி ஆட்டோமேட்டிக்கு டைம் மாறிக்கு ரெட்டுக்காக மாறிக்கும். ஸோ நெக்ஸ்ட் திருப்பி இதே பட்டன் நான் ப்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு மாறிக்கும். ஸோ நெக்ஸ்ட் திங் அப்படியே மாற்றினேன் அப்படின்னா சைக்கிளிக் டைமர் அதுக்காக மாறிக்கும். ஸோ இப்போது ஒவ்வொரு மோட்லேயும் செட்டிங்ஸ் வந்து உள்ளே எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ இப்போ வந்து மேனுவல் மோடில் வச்சுக்கிட்டு இந்த செட் பட்டனை நீங்கள் ஹோல்ட் பண்ணி பிடிச்சிங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு உள்ளே வர்றது பார்த்திங்கன்னா MRC, மோட்டார் ரேட்டட் கரண்ட். இந்த கரண்ட்டை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து 10 amps வச்சுருக்கேன், மோட்டர் வந்து 10 amps எடுக்கும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். இதை வந்துட்டு நீங்கள் டிஃபைன் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்துட்டு இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 amps உங்களுக்கு டிக்ரிமெண்ட் பண்ணி காமிக்கிறேன். இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் தனியாக சுவிட்ச் கொடுத்துருக்கோம். இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் வந்து நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து 10 amps வந்து நான் இங்கே செட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு MRC 1 செட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஓவர்லோடு உங்களுக்கு காமிக்கும். ஓவர்லோடு என்ன ஆகும் அப்படின்னா டிபெண்ட்ஸ் அப்பான் MRC ஆட்டோமேட்டிக்காக 120% வந்து உங்களுக்கு 12 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்துச்சு. நான் 10 amps செட் பண்ணேன், 120% வந்து 12 அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக அதுவே செட் ஆகிக்கும். ஸோ அதே மாதிரி ட்ரை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு 8 amps அப்படின்னு உங்களுக்கு செட் ஆகிருக்கு. ஸோ 70% அப்படிங்கிற கணக்கில் வந்து உங்களுக்கு வந்துட்டு ட்ரை பர்சன்டேஜ் செட் ஆகிருக்கு. இல்லை நான் வந்துட்டு இதை டிஃபைன் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் வந்துட்டு இந்த ட்ரை பர்சன்டேஜ் வந்துட்டு நீங்கள் இன்னும் எக்ஸஸும் பண்ணிக்கலாம், கம்மியும் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இங்கே இருக்கிற எடிட்டிங் ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் உங்கள் இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டிஃபால்ட்டாகவும் வந்துடும், உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் மாற்றியும் வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது போனீங்கன்னா ஃப்ளோட். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மேனுவல் மோட்லேயுமே நாங்கள் ஃப்ளோட் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். நீங்கள் ஃப்ளோட் வந்து மேனுவலாக ஆன் பண்ணிக்கிட்டு ஃப்ளோட்டுக்காக ஆஃப் ஆகிற மாதிரியும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். இல்லை நான் ஃப்ளோட்டவே ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேனுவலாக ஆன் மேனுவலாக ஆஃப் அந்த கண்டிஷன்லையும் நீங்கள் இந்த ப்ரொடக்டரை வந்துட்டு ஒர்க் பண்ணலாம். ஸோ இதுதான் அந்த கண்டிஷன் ஃப்ளோட்டுக்கு.
நெக்ஸ்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஹை வோல்டேஜ் கட் ஆஃப். ஸோ ஹை வோல்டேஜ் வந்து இப்போ நான் 500 வச்சுருக்கேன். உங்களுக்கு இன்புட் சைடில் வந்து ஹை வோல்டேஜ் வந்து 501 வந்துச்சுனாலும் எங்களுக்கு கட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இதையும் நீங்கள் கம்மி பண்ணி வச்சுக்கலாம். டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களோட ஃபீல்டு கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை வந்துட்டு கம்மி பண்ணி வச்சுக்கலாம். கம்மி ஆர் எக்ஸஸ் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். இதுதான் வந்துட்டு ஹை வோல்டேஜ் செட்டிங். ஸோ இந்த ஹை வோல்டேஜ் செட்டிங் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்துட்டு ஒரு 480 வச்சுக்கிறேன். 480 வச்சுட்டேன் அப்படின்னா 481 அப்படின்னு போச்சுனாவே உங்களுக்கு கட் பண்ணி விட்டுரும். ஸோ நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா லோ வோல்டேஜ் கட் ஆஃப். லோ வோல்டேஜ் கட் ஆஃபும் 285 மினிமம் வச்சுருக்கோம். ஸோ இதை நீங்கள் மேக்ஸிமம் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். மேக்ஸிமம் நீங்கள் 400 வோல்டேஜ் வரைக்கும் உங்களுக்கு வந்து லோ வோல்டேஜ் நீங்கள் கொண்டு போகலாம். ஸோ இதையும் வந்துட்டு நீங்கள் தான் டிஃபைன் பண்ணணும். ஸோ இப்போ லோ வோல்டேஜ் கட் ஆஃப் அதுவும் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா செட். இந்த செட்டிங் பேராமீட்டருக்குள்ளேருந்து நான் வந்து வெளியில் வர்றதுக்கான ஒரு போர்டு. இப்போ நான் செட்டுக்குள்ளே வெளியே வர்றதுக்கு ரீசெட் பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் இந்த பட்டன் நான் ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு செட்டிங் மோட்லேருந்து டோட்டலாக எனக்கு வெளியே வந்துருச்சு. இப்போ வந்து பம்ப் டு ரெடி டு ஸ்டார்ட் இன் மேனுவல் மோட். இந்த மேனுவலாக நான் பம்ப் ஆன் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு ஆம்ஸ் வந்து இங்கே காமிச்சிரும், 3 ஃபேஸ் வோல்ட் மீட்டர் காமிச்சிரும். ஸோ வந்து இப்போ பம்ப் வந்துட்டு ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ மேனுவல் ஆன் மேனுவல் ஆஃப். இந்த டைமில் ஹை வோல்டேஜ் இல்லை லோ வோல்டேஜ் ஆனாலுமே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜ் கட் ஆஃப்னு சொல்லிட்டு எனக்கு பம்பை வந்து கட் பண்ணி கொடுத்துரும். ஸோ ஒன்ஸ் வந்துட்டு மேனுவல் மோடில் வந்து பார்த்திங்கன்னா ஹை வோல்டேஜ் கட் ஆஃப் ஆச்சு அப்படின்னா நீங்கள் ரீசெட் பண்ணணும். ஸோ அதே வந்துட்டு ஆட்டோமேட்டிக் மோடில் இல்லை சைக்கிளிக் டைமர் மோட்லேயோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜ் கட் ஆஃப் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வோல்டேஜ் நார்மல் ஆச்சுன்னா உங்களுக்கு திருப்பி அந்த ஆட்டோ ஆன் டைமர்னு இருக்கும். அதுக்காக வந்து பம்ப் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். மித்த ஓவர்லோடுக்கு ட்ரை ரனுக்கு வந்து நம்ம எல்லா மோட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸும் நீங்கள் வந்து பம்பை ஸ்டார்டர் வந்துட்டு ரீசெட் பண்ணியே தான் ஆகணும். ஸோ இப்போ மேனுவலாக ஆன் பண்ணிவிட்டேன், மேனுவலாக ஆஃப் பண்ணிவிட்டேன். ஸோ இப்போ வந்து நான் ஃப்ளோட் கனெக்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஃப்ளோட்டுக்காக எனக்கு ஓவர் ஹெட் டேங்க் போட்டிருக்கேன் அப்படின்னா ஓவர் ஹெட் டேங்க் ஃப்ளோட்டுக்காக எனக்கு வந்துட்டு ஆஃப் ஆகிக்கும். இதுதான் இந்த கண்டிஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா செமி ஆட்டோமேட்டிக். இப்போ நான் உள்ள இருக்கிற பேராமீட்டர் எதுவுமே நான் சேஞ்ச் பண்ண தேவை கிடையாது. நான் ஜஸ்ட் மோட் ஆஃப் ஆப்ரேஷனை மட்டும் நான் வந்து இப்போ மாற்றுறேன். ஸோ இப்போ வந்து செமி ஆட்டோமேட்டிக். செமி ஆட்டோமேட்டிக் அப்படின்னா என்ன அப்படின்னா நான் மேனுவலாக ஆன் பண்ணணும், மேனுவலாக ஆன் பண்ணி டைமர் செட் பண்ணிடணும், டைமருக்காக எனக்கு வந்து பம்ப் ஆஃப் ஆகணும் அப்படிங்கிறது தான் கண்டிஷன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதில் ஆன் டைமர் ஆஃப் டைமர் அப்படின்னு சொல்லி 2 டைமர் இருக்கும். செமி ஆட்டோமேட்டிக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஆன் டைமர் மட்டும்தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஆன் டைமர் அப்படின்னு என்ன அப்படின்னா பம்பு ஓடுற டைமிங். பம்பு 1 நிமிஷம் வச்சுன்னா 1 நிமிஷம் ஓடிட்டு ஆஃப் ஆயிரும். அதுதான் அந்த ஆன் டைமர் அப்படிங்கிறது. ஸோ இதில் ஆன் டைமர்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா எப்படி வரும். ஸோ இதை வந்து நீங்கள் 1 நிமிஷத்துலேருந்து அப் டு 15 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் இதை வந்து வைக்கலாம். 90 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் வைக்கலாம். இப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் 1 நிமிஷம் வந்துட்டு இதில் வைக்கிறேன். ஸோ 1 நிமிஷம் வச்சதுக்கப்புறம் என்ன ஆகும்னா இது கண்டிஷன் சேவ் ஆகணும். ஃபஸ்ட்டு அந்த 1 நிமிஷங்கிறது சேவ் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் இதுக்கே வந்துட்டு போகும். இப்போ அதை இப்போ வந்து டிஸ்பிளே வந்து வந்துச்சு, சேவ் ஆகிடுச்சு. இப்போது நார்மல் வோல்டேஜ் காமிச்சிச்சு. ஸோ இந்த கண்டிஷனில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து பம்பை ஆன் பண்ணி வரேன். பம்பை ஆன் பண்ண உடனே என்ன ஆகுதுன்னு பாருங்கள். உங்களுக்கு ஆம்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஆன் டைமர் எவ்வளோ ஆம்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்த ஆன் டைமருக்காக என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படின்னா உங்களுக்கு பம்ப் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த 1 நிமிஷம் பம்ப் ரன் ஆகிட்டு அந்த 1 நிமிஷத்துக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக பம்ப் வந்துட்டு ஆஃப் ஆகிடும். ஸோ இதுதான் வந்துட்டு செமி ஆட்டோமேட்டிக்கில் வரக்கூடிய ஃபங்க்ஷன். ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோட் ஆப்ஷன் இருக்குது. ஃப்ளோட் ஆப்ஷன் நான் எஸ்ன்னு வச்சிட்டேன் அப்படின்னா ஸோ ஒன்றா டைமருக்காக ஆஃப் ஆகும். இல்லை அப்படின்னா ஃப்ளோட் ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ஃபில் ஆகிடுச்சு. ஃப்ளோட் கான்செப்ட் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோட் கண்டிஷன் ஃப்ளோட் எஸ் வச்சுருந்தேன்னா ஃப்ளோட் கண்டிஷன் இப்படி இருக்கும். ஸோ வாட்டர் ஓவர் ஹெட் டேங்கில் ஃபில் ஆகும்போது ஃப்ளோட் கண்டிஷன் இப்படி போகும். இப்படி போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து டேங்க் ஃபில் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒன்ஸ் இந்த கண்டிஷனுக்காக சாட்டிஸ்ஃபை ஆகும். அப்படி இல்லைன்னா டைமர் அந்த 1 நிமிஷத்துக்குள்ளே டைமர் க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா டைமருக்காக எனக்கு ஆஃப் ஆயிரும். ஸோ இந்த மேனுவல் மோடும் செமி ஆட்டோமேட்டிக் மோடும் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி ஃபார் ஃப்ளோட்டை வச்சு ஆஃப் மட்டும் தான் நம்ம பண்ண முடியுமே தவிர திருப்பி பம்பை வந்து ஆன் பண்ண முடியாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1 நிமிஷத்துக்காக பம்பு வந்து எனக்கு ஆஃப் ஆகிடுச்சு. ஆஃப் ஆகிட்டு டோட்டலாக நின்றுச்சு. ஸோ இதுதான் வந்து இந்த செமி ஆட்டோமேட்டிக் மோட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லி ஆட்டோமேட்டிக். ஜஸ்ட் நான் திருப்பி எந்த பேராமீட்டர் நான் சேஞ்ச் பண்ணவே இல்லை. ஸோ அப்படியே வச்சுருக்கேன். ஸோ இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குள்ளே செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஆன் ஆன் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருக்கும். ஸோ 10 செகண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ அந்த செகண்ட் வந்து பார்த்திங்க எதுக்கு அப்படின்னா இன்கேஸ் உங்களுக்கு இனிஷியலாக ஸ்டார்ட் ஆகக்கூடிய டைமிங். ஸோ இப்போ இனிஷியலாக பம்ப் ஆன் ஆகிடுச்சு. பம்ப் ஆன் ஆகிட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆம்ஸ் எடுக்குது. அந்த டிலே நான் வந்து மேனுவலாக போயிட்டு ஆன் பட்டனை ப்ரெஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது இந்த கண்டிஷனில். ஸோ இப்போது
இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ ஸ்டார்ட் அப்படிங்கிறது இதில் ஃபுல்லாக உங்களுக்கு போர்வெல்லேருந்து வாட்டர் எடுத்து உங்களுக்கு அதோட ஒரு சம்பு இருக்குங்க, சம்புக்குள்ளே விட்டுருக்கும். அந்த வாட்டர் சோர்ஸ் ட்ரை ஆகிற வரைக்கும் இது ஓடிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ட்ரை அண்ட் ரீஸ்டார்ட் டைமர் அப்படின்னு சொல்லி ஒன்று வைப்போம் இதில். ஸோ இப்போ ஆட்டோ மோடில் போயிட்டு நீங்கள் ஆஃப் டைமர் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா டிஆர்டி அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்கும். இந்த டிஆர்டி தான் அந்த ட்ரை அண்ட் ரீஸ்டார்ட் டைமர் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த 15 மணி நேரத்துக்கு வந்து நீங்கள் வச்சுக்கலாம். இது வந்து மினிமம் டிஃபால்ட்டாக வந்துட்டு 5 மினிட்ஸ் இருக்கும். ஸோ ஒன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு இப்போ போர்வெல்லேருந்து வாட்டர் எடுத்து அந்த சம்புக்குள்ளே விட்டுட்டே இருக்குது, ஒரு நாள் ஃபுல்லாக விட்டுட்டே இருக்குது அப்படிங்கும்போது, ஸோ அந்த இரிகேஷன் அக்ரிகல்ச்சர் பர்பஸுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த தொட்டியில் இருந்து நீங்கள் வாட்டர் வந்துட்டு ஃபார்முக்கு வந்துட்டு நீங்கள் விடுவாங்க. ஸோ ட்ரை ஆகிற வரைக்கும் அந்த பம்பு ஓடிட்டே இருக்கும். இன்கேஸ் ட்ரையாக எனக்கு ஆஃப் ஆகிருச்சு அப்படின்னா ஆஃப் ஆகி டோட்டலாக நின்றோம். நின்றதுக்கப்புறம் ஆஃப்டர் இப்போ நான் செட் பண்ணிக்கிற டைம் 5 மினிட்ஸ். ஒன்ஸ் ஆஃப் ஆகி நின்றுச்சு அப்படின்னா திருப்பி அந்த 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பம்பை ஆன் பண்ணி பார்க்கும். திருப்பி அந்த ஊற்று தண்ணி வாட்டர் வந்து உள்ளே எனர்ஜைஸ் ஆகிடுது அப்படின்னா அந்த வாட்டரை வந்து பம்ப் பண்ணி வெளியே கொடுக்கும். இல்லை அப்படின்னா எனக்கு வந்து பம்பை திருப்பி ஆஃப் பண்ணி நிறுத்திடும். அது வந்து மினிமம் 5 நிமிஷத்தில் இருந்து இருக்குது. ஸோ மேக்ஸிமம் வந்துட்டு 15 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் அதை செட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக் மோட். ஸோ இந்த ஆட்டோமேட்டிக் மோடில் இன்னொரு ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, இப்போ ஆட்டோ மோடில் வச்சுட்ருக்கோம். ஆட்டோ மோடில் வச்சுட்ருக்கும்போது நான் வந்து பம்பை வந்து மேனுவலாக ஆஃப் பண்ணணும். எனக்கு வாட்டர் வந்து வேறு பக்கம் போயிட்டுருக்கு அப்படின்னு நீங்கள் வர்றீங்க, ஆஃப் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ எதாவது மெயின்டெனன்ஸ் ஒர்க் ஆஃப் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா பம்ப் ஆஃப் ஆயிரும். ப்ளஸ் இங்கே இண்டிகேஷனில் என்ன காமிக்கும் அப்படின்னா மேனுவல் இன்டரப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இண்டிகேஷன் வந்து காமிக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பம்ப் ஆன் இண்டிகேஷனில் இந்த எல்இடி வந்து பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். பிளிங்க் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா மேனுவல் இன்டரப்ட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ திருப்பியும் ஒன்ஸ் மேனுவல் இன்டரப்ட் அப்படின்னா யாரோ மேனுவலாக வந்து ஆஃப் பண்ணியிருக்காங்க, ஆட்டோ மோடில் இருக்கிறத மேனுவலாக ஆஃப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ திருப்பி இதை ஆன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆன் பண்ணால் மட்டும்தான் அந்த பம்ப் ஆன் ஆகும். ஆன் பண்ணதுக்கப்புறம் திருப்பி ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் கண்டிஷன்ஸுக்கு அது வந்துட்டு போயிடும், ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த கண்டிஷனில் எனக்கு ஹை வோல்டேஜ் கட் ஆஃப் நடக்குது அப்படின்னா நம்ம செட் பண்ணியிருக்கோம் ஒரு 420 செட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 420க்கு மேலே போகுது அப்படின்னா கட் ஆஃப் ஆயிரும். திருப்பியும் வந்து அந்த வோல்டேஜ் வந்து அந்த 420 கீழே போகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதை அந்த 20 செகண்ட்ஸ் ஆர் 10 செகண்ட் டிலேக்காக கழித்து அந்த பம்ப் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம ரீசெட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது இந்த மோடில். ஸோ நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மோடில் சைக்கிளிக் டைமர் சேம் உள்ள பேராமீட்டர் நான் எதுவுமே சேஞ்ச் பண்ணல. இப்போ நான் வந்து சைக்கிளிக் டைமர் அப்படிங்கிற மோடுக்கு நான் போகிறேன். ஸோ டேரெக்டாக வந்து நான் மோடு சேஞ்ச் பண்ணுவேன். எனக்கு என்ன ஆகுனா மேனுவல் இன்டரப்ட் அப்படின்னு சொல்லி ஒரு சிக்னல் காமிக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சைக்கிளிக் டைமர் வந்துட்டு எனக்கு வந்துருச்சு, மோடு மாற்றியாச்சு, சைக்கிள் டைமர் இருக்குது. பார்த்தீங்கன்னா மேனுவல் இன்டரப்ட் காமிச்சிருச்சு. இப்போது இந்த டைமில் என்ன பண்ணணுன்னா ஒன்ஸ் வந்துட்டு நான் வந்துட்டு ஆன் பண்ணி விடணும். என்ன ரீசன் அப்படின்னா ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கில் ஓடிட்டு இருக்கும்போது நீங்கள் செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணுறீங்க, நீங்கள் மேனுவலாக போய் ஒரு விஷயத்தை பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு மேனுவல் இன்டரப்ட்னு சொல்லி காமிக்கும். ஸோ இதில் சைக்கிளிக் டைமர் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போது நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 1 ஹவர் பம்ப் ரன் ஆகணும், திருப்பி ஒரு 4 ஹவருக்கு ரன் ஆக வேண்டாம், அடுத்த 1 ஹவர் ரன் ஆகணும் அப்படின்னு செட் பண்ணுறது தான் இந்த சைக்கிளிக் டைமர். ஸோ இப்போ வந்து ஆன் டைமர் பார்த்திங்கன்னா 5 நிமிஷம்னு சொல்லி வச்சுருக்கு. 5 நிமிஷம் வரைக்கும் பம்ப் உங்களுக்கு ஓடிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இதில் ஆஃப் டைமர்னு ஒன்று இருக்குது. ஆஃப் டைமர் சொல்லி ஒரு 5 நிமிஷம் இருக்குது. ஸோ இந்த ஆஃப் டைமர் 5 நிமிஷம். இப்போ இந்த கண்டிஷன் எப்படி ஓட போகுது அப்படின்னா 5 நிமிஷம் பம்ப் ஓடிட்டுருக்கும், அடுத்த 5 நிமிஷம் பார்த்திங்கன்னா பம்ப் வந்துட்டு ஆஃப் ஆகி நின்றோம். இதுதான் இதோட ஆக்சுவல் கண்டிஷன். ஓகேங்களா? ஸோ திருப்பி அடுத்த 5 நிமிஷம் பம்ப் ரன் ஆகும். இந்த மாதிரி சைக்கிளிக்காக வந்துட்டு ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் இந்த ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷன்லேயும் பார்த்தீங்கன்னா ஃப்ளோட் ஆப்ஷன் இருக்குது. ஃப்ளோட் எனேபிள் டிசேபிள் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற இடம் வந்துட்டு அக்ரிகல்ச்சர் இதுக்கு யூஸ் பண்ணலாம். இல்லை நான் ஒரு ஹோட்டலோட மேலே கமர்ஷியல் இதுக்காக நான் போட்டிருக்கேன், எனக்கு ரெகுலராக வாட்டர் இவ்வளோ தீரும் அப்படின்னு நீங்கள் வச்சிட்டிங்கன்னா எனக்கு 1 ஹவர் ஒன்ஸோ இல்லை 3 ஹவர்ஸ் ஒன்ஸோ எனக்கு ரன் ஆகிட்டு ஆஃப் ஆகணும் அப்படின்னு நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக இதில் செட் பண்ணி வைக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் ஆன் டைமர் வச்சுருக்கேன். இப்போ அந்த 5 மினிட்ஸுக்காக பம்ப் வந்து ரன் ஆகும். 5 மினிட்ஸ் ரன் ஆனதுக்கப்புறம் திருப்பி பம்ப் ஆஃப் ஆயிரும். 5 மினிட்ஸ் ஆஃபில் இருக்கும். ஸோ திருப்பி நெக்ஸ்ட் 5 மினிட்ஸ் வந்து பம்ப் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் அதோட கண்டிஷன். இதில் இன்னொரு செட்டிங் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து செட்டிங் மோடுக்குள்ளே நான் போய்க்கிறேன். ஃப்ளோட்டுக்கான ஒரு செட்டிங் இருக்குது. செட்டிங் மோடுக்குள்ளே போயிட்டு இதை நான் எந்த பேராமீட்டருமே நான் இதை சேஞ்ச் பண்ணுறது கிடையாது. நம்ம ஃபஸ்ட்டு என்ன செக் பண்ணுமோ ஸோ அதை தான் செக் பண்ணுறேன். இப்போ ஃப்ளோட்டு வந்து பார்க்குறேன். ஃப்ளோட் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு
ஃப்ளோட் ஆனுன்னு நான் போயிட்டேன்னாவே நெக்ஸ்ட் நான் திருப்பி நான் செட் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சேவ் பண்ணனாவே எனக்கு என்ன டைப் ஆஃப் ஃப்ளோட் நீங்கள் என்ன டைப் ஆஃப் அப்ளிகேஷன் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க, அதாவது ஒரு டேங்கை ஃபில் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறீங்களா இல்லை டேங்கை வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ இப்போது ட்ரைனிங் அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சீவேஜ் டேங்காக இருக்கலாம். சீவேஜ் டேங்க் வந்து எனக்கு ஒரு லெவல் ரீச் ஆனதுக்கப்புறம் எனக்கு வந்து பம்பு வாட்டரை வெளியே எடுத்து விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம இருக்கலாம். அந்த கண்டிஷனில் யூடி ட்ரைனிங் அப்படின்னு சொல்லி வைக்கணும். இல்லை நான் நார்மல் கண்டிஷன், இப்போ நம்ம நார்மலாக போர்லேருந்து எடுத்து நேராக டேங்க் ரன் பண்ணுறோம் அப்படின்னா ஃபில்லிங் அப்படிங்கிற கண்டிஷன் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃப்ளோட் வந்து அதுக்காக உங்களுக்கு ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் அந்த ஆட்டோ ஒன்ஸ் வந்துட்டு ஆட்டோ மோடில் ஆன் ஆகிருக்கான டிலே டைம் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு 10 செகண்ட் அப்படின்னு சொல்லி நான் வச்சுருக்கேன். இது வந்து ஹை வோல்டேஜ், லோ வோல்டேஜ், இது செட்லேருந்து எஸ்கேப் ஆகிட்டு நான் வெளியே வர்றதுக்கான கண்டிஷன். ஸோ டேங்க் வந்து ஃபுல்லுன்னு வச்சுருக்கேன், ஃபுல் ஆயிடுச்சு. இப்போது அந்த ஃப்ளோட் கண்டிஷன் இப்படி நான் வச்சுருக்கேன், டேங்க் வந்து ஃபுல் ஆயிடுச்சு. அதனால் வந்து எனக்கு ஃபுல்லுன்னு சொல்லி எனக்கு இங்கே 4வது சைடு டிஸ்பிளேயில் வந்து ஃபுல்லுன்னு சொல்லி காமிக்கும். ஒன்ஸ் வந்து திருப்பி ஃப்ளோட் வந்து இந்த கொஷின் போயிடுச்சு அப்படின்னா வித்தின் அந்த 10 செகண்ட்ஸ் ஆஃப் டிலேக்கு அப்புறம் அந்த பம்ப் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த ஆட்டோ ஆன் வந்து உள்ளே நம்ம 10 செகண்ட்ஸ் வச்சுருக்கோம், அந்த 10 செகண்ட்ஸுக்காக பம்ப் வந்துட்டு ஆன் ஆகிரும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ பம்ப் ஆன் ஆயிடுச்சு. இப்போ வந்து அந்த ஆம்ஸ் உங்களுக்கு எடுத்துருச்சு. ஸோ பம்ப் ஆன் ஆகிட்டு ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ திருப்பியும் இந்த வாட்டர் லெவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி மேலே போச்சு அப்படின்னா அந்த இதுக்காக உங்களுக்கு ஆஃப் ஆகிக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த கண்டிஷன், ஃப்ளோட் ஒர்க்கிங் கண்டிஷன் இதுதான். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ நம்ம என்னென்ன ஃபால்ட்டெல்லாம் இருக்குது, அது எப்படியெல்லாம் ஆகுது, அதை எப்படி நம்ம கரெக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஹை வோல்டேஜ் கட் ஆஃப் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா உள்ள செட்டிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 415 வோல்ட் வந்துட்டு ஹை வோல்டேஜ் கட் ஆஃப்னு சொல்லிட்டு நான் இப்போ கட் பண்ணியிருக்கேன், வச்சுருக்கேன், செட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த கண்டிஷனில் நான் வந்து மேனுவல் மோடில் இருக்குது, நான் வந்து பம்ப் ஆன் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து பம்ப் ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ரன் ஆக ஓடிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு வோல்டேஜ் வந்து ரைஸ் ஆகுது. அப்படிங்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா FHU அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சென்ஸ் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ வந்து ஃபால்ட் ஹை வோல்ட் அப்படின்னு சொல்லி சென்ஸ் பண்ணிடுச்சு. என்ன ரீசன்னா, நான் 415 வோல்ட்டுக்கு மேலே கொண்டு போயிட்டேன், வோல்டேஜை வந்துட்டு நார்மலாக இங்கே வேரி பண்ணேன், 415 வோல்ட்டுக்கு மேலே போயிடுச்சு. எனக்கு என்ன ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபால்ட் ஹை வோல்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பம்பை வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் சேவ் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ இப்போ அதே கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் நார்மல் ஆயிடுச்சு. வோல்டேஜ் நார்மல் ஆகிடுச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு திருப்பி ஆட்டோமேட்டிக்காக வந்து பம்ப் ரன் ஆகாது. நீங்கள் மேனுவல் மோடில் இருக்கும்போது ரீசெட் பண்ணி தான் ஆகணும். ஸோ மேனுவல் மோடில் ஒன்ஸ் ரீசெட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஹை வோல்டேஜ் கட் ஆஃப் வந்துட்டு உங்களுக்கு நார்மல் ஆயிரும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பம்பை நீங்கள் நார்மலாக ஆன் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்துட்டு ஹை வோல்டேஜ் கட் ஆஃப். ஸோ அதே மாதிரி ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரை உங்களுக்கு காமிச்சிருச்சு. இப்போது நான் வந்துட்டு செட் பண்ணிக்கிற எம்ஆர்சி தகுந்த மாதிரி இப்போ ட்ரை வந்து உங்களுக்கு கட் ஆஃப் ஆகிடுச்சு. FDR அப்படின்னா ட்ரைன்னு சொல்லியிருக்கேன், ஃபால்ட் ட்ரை ரன். அதே மாதிரி லோ வோல்டேஜும் காமிச்சிருந்தேன், 350 கீழே கொண்டு போயிட்டேன் ஒரு ஃபேஸில். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லோ வோல்டேஜ் வந்துட்டு 341 அப்படின்னு சொல்லிட்டு லோ வோல்டேஜ் கட் ஆஃபும் எனக்கு வந்து இப்போ காமிச்சிருச்சு. ஸோ லோ வோல்டேஜ் கட் ஆஃப் இப்போ நார்மல் ஆச்சுனாலும் உங்களுக்கு பம்ப் ரன் ஆகாது. ஆக்சுவலாக அதை திருப்பி ரீசெட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு பம்ப் வந்துட்டு ரன் ஆக ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சொன்ன மாதிரி இப்போ ஓவர்லோட் பார்க்கலாம். ஸோ ஓவர்லோட் போகிறதுக்கு நான் திருப்பி நான் வந்துட்டு என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் இதை வந்து வச்சு காமிக்கிறேன். ஸோ நான் வந்து எம்ஆர்சி வந்து நான் கம்மி பண்ணிக்கிறேன். 10 ஆம்ஸில் வந்து உங்களுக்கு ஓவர்லோட் ஆகிற மாதிரி நான் வந்து இப்போ பண்ணி காமிக்கிறேன். ஸோ நான் வந்து இப்போ 8 ஆம்ஸ் உங்களுக்கு வச்சுட்டேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஓவர்லோடு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு 9.6 வந்துட்டு ஓவர்லோடு கட் ஆஃப் நடந்துடும். ஸோ அதுக்காக தான் நான் காமிக்கிறேன். நான் பம்பை நான் வந்துட்டு ஆன் பண்ணிட்டேன், பம்ப் வந்துட்டு உங்களுக்கு ரன் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவர்லோடு எப்படி ஆகுது அப்படின்னு நான் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 9.7 ஆம்ஸ் எடுத்துகிட்ருக்கு. உங்களுக்கு பார்த்து FOL அப்படின்னு சொல்லி காமிச்சிருச்சு பாருங்கள். ஸோ இதுதான் FOL அப்படின்னா ஃபால்ட் பண்ணிகிட்ருக்கு. இப்போது ஃபால்ட் ஓவர்லோடு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவர்லோடுக்காக
FOILக்காக உங்களுக்கு பம்ப் வந்து கட் ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ கட் ஆஃப் ஆனதுக்கப்புறம் திருப்பி உங்களுக்கு அந்த என்ன கட் ஆஃப்னு உங்களுக்கு காமிச்சிட்ருக்கோம், FOIL அப்படின்னு சொல்லி காமிச்சிருச்சு. ஸோ இந்த டைமில் திருப்பி நீங்கள் ரீசெட் பண்ணால் மட்டும்தான் திருப்பி உங்களுக்கு வந்துட்டு பம்பை நீங்கள் ஆன் பண்ண முடியும் மேனுவலாக, இல்லைன்னா ஆன் பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த ஃபேஸ் நான் ரிவர்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு துணையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ் ரிவர்சல் வந்து சென்ஸ் பண்ணிடுச்சு. ஸோ அதனால் உங்களுக்கு டிஸ்பிளே வந்து பிளிங்க் ஆகுது. இப்போ 4வது செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு FPR அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட் ஆஃப் காமிச்சிது. இந்த டைமில் நான் வந்து நீங்கள் பம்பு நீங்கள் என்னவா பம்ப் ஆன் பண்ணுற ட்ரை பண்ணாலுமே உங்களுக்கு பம்பை வந்து ரன் பண்ண விடாது. ஸோ திருப்பியும் ஃபேஸ் ரிவர்சல் நார்மல் ஆனால் மட்டுமே தான் உங்களுக்கு ஒன்றும் EBயில் மாற்றணும், இல்லாட்டி நீங்கள் வந்து ஃபேஸ் ரிவர்சல் மாற்றி கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் பம்பை வந்துட்டு ஆக்சுவலாக ரன் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் திருப்பி நார்மல் பண்ணி உங்களுக்கு திருப்பி கட் ஆஃப் பண்ணுறதை காமிக்கிறேன், ஒர்க் ஆகிறத காமிக்கிறேன். உங்களுக்கு வோல்டேஜ் வந்து சென்ஸ் பண்ணுது, வோல்டேஜ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சென்ஸ் பண்ணுற டைமிங் தான் அந்த டிலே டைமிங் எடுத்துக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா RY, YB, BR 3 வோல்டேஜும் எந்த ஃபேஸ் சீக்வன்ஸ் கரெக்டாக இருக்குங்காட்டிக்கு உங்களுக்கு எல்லா வோல்டேஜும் நார்மலாக காமிக்குது. ஸோ இப்போ நீங்கள் பம்ப் ஆன் பண்ணிங்க அப்படின்னா பம்ப் வந்து உங்களுக்கு ஆன் பண்ணும். ஸோ இதுதான் இந்த ஃபேஸ் ரிவர்சல் ஆச்சு அப்படின்னா பண்ண வேண்டிய விஷயம். ஸோ திருப்பி நான் மேனுவலாக ஆஃப் பண்ணுறேன், ஆஃப் பண்ணிக்கலாம். இதுதான் எல்லா ஃபங்க்ஷனும் பார்த்தாச்சு. ஸோ இன்னொரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் நான் சொல்லியிருந்தேன் உங்கள்கிட்ட வந்துட்டு பைபாஸ் ஆப்ஷன் ஒன்று இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இன்கேஸ் ஆஃப் இந்த கண்ட்ரோலர் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சு, உங்களால் வந்து பம்பு ஆன் ஆகலை அப்படிங்கிற கண்டிஷனில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இங்கே நாங்கள் ஒரு ஸ்விட்ச் கொடுத்துருப்போம். ஸோ இந்த ஸ்விட்சை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது வந்து நார்மல் ஆஃப் கண்டிஷன், பைபாஸ் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்கிற கண்டிஷன். ஸோ இப்படி மேலே தள்ளிங்கன்னா இது வந்து பைபாஸ் ஆன் கண்டிஷன். ஸோ இந்த பைபாஸ் ஆன் கண்டிஷன் வச்சிட்டிங்கனாவே இந்த கண்ட்ரோலருக்கு எந்த விதமான ஃபங்க்ஷனும் இருக்காது. நீங்கள் மேனுவலாக வந்துட்டு பம்பை வந்துட்டு ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்துட்டு உங்களுக்கு எந்த ஃபங்க்ஷனுமே உங்களுக்கு ப்ரொடெக்ஷன்ஸுமே இருக்காது. ஜஸ்ட் நீங்கள் பம்பை வந்துட்டு ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக தான் ஃபார் எமர்ஜென்சி கண்டிஷன்ஸுக்கு மட்டும்தான் நாங்கள் அந்த இதை வச்சுருக்கோம், அந்த ப்ரொவிஷனை வந்து வச்சுருக்கோம். ஸோ இதில் இன்னொன்று, ஸோ இன்கேஸ் ஆஃப் இப்போ MOV இருக்குது, நம்ம சர்ஜின் இன்கேஸ் ஆஃப் எனி சர்ஜினால் எனக்கு வந்து இங்கே ஃபியூஸ் போகுது அப்படின்னா எந்த ஃபேஸில் ஃபியூஸ் போயிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு இங்கே இண்டிகேட் பண்ணுற ஆப்ஷன் வந்துட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். இங்கே LED கொடுத்துருக்கோம். ஸோ இந்த LED என்ன பண்ணுன்னா, இப்போ R ஃபேஸில் உங்களுக்கு ஃபியூஸ் போயிடுச்சு அப்படின்னா அந்த LED க்ளோ ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் R ஃபேஸில் ஃபியூஸ் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக தெரிஞ்சுட்டு அதை நம்ம திருப்பி ஃபியூஸை மாற்றிக்கலாம். ஸோ இதுக்கு அடிஷ்னல் ஃபியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு ப்ரொவிஷன் இருக்கும். இந்த ப்ரொவிஷனில் வந்து அடிஷ்னல் ஃபியூஸ் வந்துட்டு 2 ஃபியூஸ் வந்து உங்களுக்கு இந்த யூனிட்டோட கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் இந்த 3 ஃபேஸ் பம்ப் ப்ரொடெக்டர் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே. ஸோ இதுலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு மாடல் இருக்குது, ST301 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேம் இதே ப்ரொவிஷன்ஸ் எல்லா ப்ரொவிஷன்ஸுமே இருக்கும். அதில் இல்லாத ஒரே விஷயம் என்னென்னா ஃப்ளோட் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் மட்டும் அதில் இருக்காது. ஸோ இதுதான் வந்துட்டு 301க்கும் 302க்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். தேங்க்யூ.